வணக்கம் ட்ரேடர் சசி. எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும், இல்லை ட்விட்டர் பக்கத்தில் போனாலும், இல்லை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் எதில் போனாலும் மார்க்கெட் கிராஷ், பெரிய கிராஷ் வரப்போகுது, இங்கிருந்தே வந்து கீழே போயிடுமா, கிராஷ்னா என்ன, கரெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நீங்கள் பேனிக் ஆகவே மாட்டீங்க. நேற்று தினமொரு பார்வையிலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நிஃப்டி சார்ட்டை வந்து எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். கொரோனா டைமில் வந்து ஃபாலுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் போச்சு? ஒரே ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 28% வந்து ப்ரைஸ் வந்து விழுந்ததுங்க. கொரோனா அப்போ நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சமீபத்தில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா கொரோனா தான். இப்போ அதில் வந்து வாரத்தில் 28% விழுந்தது. சரி, இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? நிஃப்டி நேற்று பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 9% இங்கேருந்து ஒரு 8.5-9% வந்து மேலே ஏறிச்சு. ரொம்ப வேகமாக மேலே ஏறினது வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள்ளார, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாளுக்குள்ளார கடன்னு மார்க்கெட் வந்து ஷூட்டப் ஆச்சு. அங்கே இருந்து செப்டம்பர் 26 அக்டோபர்னு வச்சுக்கோங்க. அக்டோபரில் இருந்து நவம்பரில் பாதி வந்துட்டோம். அதாவது 1.5 மாதம் வந்து வந்துட்டோம். கீழே அதே ரேஞ்சுக்கு வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு ப்ரைஸ். ஒரு 14 நாளில் போன மார்க்கெட்டு 1.5 மாதமாக கீழே வந்திருக்குது. இது கிராஷா? நீங்களே முடிவு பண்ணுங்க. கிராஷ்னால் எப்படி இருக்கும்? கண்ணா பின்னான்னு கீழே போகும். எத்தனை சதவீதம் போகும்? 25%, 30%. அவன் பாட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருப்பான். ஒன்றும் பிடிக்கவே முடியாது. அப்போ இது எத்தனை சதவீதம் வந்து ஏறிச்சு? 8%, 8.5% ஏறிச்சு. எத்தனை சதவீதம் விழுந்துருக்குது? அதே அளவுக்கு 100% வந்து விழுந்து. எவ்வளோ ஏறினாலும் அவ்வளோ விழுந்துருக்கு. எத்தனை புள்ளிகள் ஏறி இருக்குன்னா, ஒரு 4500லேருந்து 5000 புள்ளி மேலே ஏறிச்சு. அங்கிருந்து வந்து அதே 5000 புள்ளி தான் வந்து கீழே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அக்டோபர் மாதத்துல தான் உங்களுக்கு வேகமாக கீழே வர்ற மாதிரி வந்து வந்தது. இந்த அக்டோபர் மாதம் ஒரு 8 தேதி, இப்போ 9 தேதியிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல கன்சால்டேட் தான் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்டு. மேலே கீழே தான் போயிட்டு இருக்குது. கீழே வரும்போதெல்லாம் ஐயோ கிராஷ் போச்சு, அவ்வளோதான் போச்சுன்னு எல்லாத்தையும் வந்து பேனிக் ஆக்கிட்டு, யாராவது பொசிஷன்ஸ்லாம் யாராச்சும் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா செல்லில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா கீழே போயிடுமா, கீழே ஒரு 40,000-30,000 வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி போயிடும். அதனால் அந்த 10,000 புள்ளியை நம்ம எப்படியோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? செல்லு எடுப்பீங்க. செல்லு எடுக்க வைக்கணும், அதுதான் லாஜிக்கே. செல்லு எடுக்க வச்ச உடனே அவங்க பை பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதாவது மார்க்கெட் மூவர்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. நிறைய பணம் படைச்சவங்க மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் பர் ட்ரேடிங் வியூ சார்ட். இதில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் சார்ட் ஒரு மாதிரி இருக்குது, என் சார்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ அதுலேயே போய் நம்மளும் அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் முன்னாடி என்ன சார்ட் இருக்குதோ அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். லாஜிக்கை புரிஞ்சிக்காம நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சார்ட்டோட கலரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. கீழே வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது ப்ரைஸ். இன்ஃபேக்ட் இது வந்து நல்ல ஃபால் தான், பெரிய லெவலில் வந்து ஃபால் ஆகிருக்குது. இதே மாதிரி தான் இங்கேயும் ஆச்சு. என்ன கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தான் இங்கேயும் ஆச்சு. ஸோ இது வந்து கிராஷ்ன்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி கண்டுக்காமல் மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்து அடுத்து படிக்கட்டு இங்கேருந்து ஏதாவது படிக்கட்டு இருந்து கட்ட ஆரம்பித்தான் அப்படின்னா, மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா கோ ஃபார் எ பை ட்ரேட். அப்படி தான் சொல்லணும். படிக்கட்டு கட்டுனா ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணனா லுக் ஃபார் எ பை என்ட்ரி. அப்படி இல்லைங்க, இங்கிருந்து வந்து இன்னும் கூட கீழே தாங்க போகுது மார்க்கெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா இன்னும் வந்து கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பேனிக் ஆகாதீங்க. இது வந்து கிராஷ் கிடையாது. ஏற்கனவே
8% மேலே ஏறிச்சு, 8% தான் கீழே வந்திருக்குது. எத்தனை மாசமா? 1.5 மாசமா. ஒரு 45 நாளா இருக்கு. 15 நாள்ல மேலே போனது 45 நாள்ல கீழே வருது. அதனால நம்பாதீங்க. இது வந்து கிராஷ் கிடையாது. இது ஒன்லி எ கரெக்ஷன். சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விஷயத்தை வந்து நல்லாவே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில பேர் வந்து அதை என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து பார்க்கும்போது. இப்போ நவீன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ட்வீட்டை நான் வந்து ரீட்வீட்டே பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு நமக்காக. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி வீக்லி சில பேர் வந்து டைம் ஃப்ரேம் தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டைம் ஃப்ரேம் வந்து வாட்டர் மார்க்காக வந்து பின்னாடி இருக்கும். சில நேரங்களில் அது கூட நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் எடுத்துடுறது. அதையும் எடுத்துட்டா எங்கே இருக்கும் டைம் ஃப்ரேம்? இங்கே இருக்கும். ஸோ முதல்ல எப்படி பார்க்கணும் சார்ட்டை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த டைம் ஃப்ரேம் சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சரியா? சரி, ஓகே. இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்குது? ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. நல்ல ட்ரெண்ட் ஆகி வந்து மேலே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ். எங்கேருந்து போயிட்டே இருப்பாருங்க. 2022லேருந்து இந்த ட்ரெண்டை வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல. அதாவது ஜூன் மாதத்துலேருந்து. இப்போது 2024 வந்து முடிய போது இன்னும் அந்த ட்ரெண்டில் வந்து மேலே போயிட்டு இருக்குது. எங்கே இருந்து போகுது கவனிச்சிங்களா? 32,000 இருந்து 54,000 போயிடுது. இது இப்படியே போயிடும்னு நினைக்கிறீங்களா? இப்படியே போய்கிட்டே இருக்குமா மேலே? ஸோ மேலே போகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. இந்தியா வந்து இப்போ எக்கானமிக்கலாக வந்து ரொம்ப வந்து ஒஸ்ட் கண்டிஷனில் போயிடுச்சு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சரியாக முடிவு பண்ணலை. அவன் பாட்டு மார்க்கெட் வந்து என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. நல்லா பை ஆகி போனவங்க இங்கே பொசிஷன் வாங்கி இந்த இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. 32,000 நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 23 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. 24 கம்ப்ளீட்டாக முடிய போகுது. 2 வருஷமாக ஹோல்ட் பண்ணுறீங்க. நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். எவ்வளோலேருந்து 30,000லேருந்து 55,000 25,000 புள்ளி மேலே போயிருக்குது ப்ரைஸ். இன்னும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுவீங்களா? கொஞ்ச நாச்சும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, செல் பண்ணிட மாட்டீங்க. அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஸோ பேனிக் ஆகாதீங்க. திஸ் இஸ் எ கரெக்ஷன். சரியா? நல்ல கீழே வந்தால் தான் அதை பற்றியே நம்ம வந்து பேச முடியும், கிராஷை பற்றி. அதனால் அதை பற்றி யாருமே பேசவே தேவையில்லை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை மட்டும் பார்த்து கவனித்து ட்ரேட்ஸை வந்து கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ட்ரேட்ஸை எடுக்க பாருங்கள். அதே மாதிரி சில பேர்த்துக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க வீடியோ பார்த்தோன்னா புரியும். திடீர்னு வந்து இன்றைக்கி புது வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஹையர் ஐ பண்ணிக்கிட்டு இப்படியே தான் ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிக்கட்டு மெத்தடு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போகும்போது அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை பார்த்த உடனே இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது? இதை ட்ரேட் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம பணம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். அது இயற்கை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி 400 வீடியோஸ் இருக்குது. அந்த 400 வீடியோஸும் முதல் வீடியோலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இது புரியும். சடனாக வந்து இதை பார்த்துட்டு உடனே இதை வச்சு நம்ம வந்து பணம் பண்ணிடலான்னா முடியாது. சரியா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிறைய பயிற்சி எடுங்க. 6 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து பயிற்சியிலேயே செலவு பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இவரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு இவருக்கு மார்க்கெட் புரிஞ்சிருக்குது. அப்போ ட்ரேட் பண்ணலாமா நவீன் அப்படின்னு வந்து நவீன் கேட்டார் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் புரியவே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 ஷேரு ஃபியூச்சர்ஸ் வாங்கக்கூடாது. ஸ்டாக்ஸில் கூட ஷேராக வாங்கணும். 10 ஷேரு, 50 ஷேரு, 100 ஷேரு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனித்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் வந்து வரணும். அதனால் லாங் வே டு கோ. அதனால் இன்றைக்கே நான் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிடுறேன், ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணிடுறேன்னா முடியவே முடியாது. சரி, ஓகே. அடுத்த ட்வீட் வந்து முக்கியமான ட்வீட். அதே ட்ரெண்ட்லேயே அதே டைம் ஃப்ரேம்லேயே நிஃப்டி பேங்க்லேயே இப்போ என்ன நடந்துட்டு கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு முக்கியமான இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பாக்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஒரே ரேஞ்சில் போயிட்டு இருந்ததுன்னா பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா நல்லா கீழே வரும். இவ்வளோ தான் லாஜிக். அப்போது இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகாமல் ட்ரெண்டு பண்ணுறான். மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போனான்ல, கீழே வந்து திரும்பவும் மேலே போகும்போது இந்த இடத்த மதிக்காமல் கொஞ்சம் கூட மேலே போயிட்டு கீழே வரான். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த மாதிரி ஒரே இடத்துல சப்போர்ட் வந்து ஒரே நேர்கோட்டில் சப்போர்ட் எடுக்கிறான், ஆனால் மேலே போகும்போது ட்ரெண்டு பண்ணுறான். அப்போது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வரும்போது மேலே போகும்போது கூட ஒரே ஏக்தமாக வந்து மேலே போயாச்சு. கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக், கீழே வர முடியாமல் ஒரு புல் பேக்கு, அந்த புல் பேக்கும் வந்து மேலே போக முடியல. கீழே இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த வீக் க்ளோஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். கொஞ்சம் கீழே போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கூட இது வரைக்கும் விக்கு வந்து போயிட்டு இந்த வாரம் க்ளோஸ் வந்து மேலே கொண்டுட்டு வந்து வைக்கலாம். இல்லைனா அடுத்த வாரத்தில் கூட இது வந்து நடக்கலாம். அடுத்த வாரம் கேண்டில் வந்து இங்கே ஆரம்பித்து பியரிஷாகவே கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அதோடைய க்ளோஸை கொண்டுட்டு வந்து மேலே வந்து புல்லிஷாக கூட வைக்கலாம். அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே வர ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த டார்கெட்டுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு இது வந்து பேர் வச்சுருக்கணும். ஏன்னா இது அடிக்கடி உங்களால் மார்க்கெட்டில் வந்து பார்க்க முடியும். நிறைய இடத்துல நிறைய டைம் ஃப்ரேமில் நிறைய சார்ட்ஸில் இந்த விஷயத்தை திரும்ப பார்க்கலாம். அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அன்லக்கிலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். நேரம் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இந்த மாதிரி ட்வீட்லாம் போடும்போது இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் நவீன், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஸோ அதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண போகுது மார்க்கெட்டு. கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஹி மைட் கோ அப். ஒன்ஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எங்கே போவோம், இங்கே வரைக்கும் போயிடும். அப்போ இங்கே எதனாச்சும் உங்களால் வந்து பார்க்க முடியுதா, ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி ஒரு லைனை போட்டு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் ஆரம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகும்போது வால்யூமே எப்படி போச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்டையும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ண தான் போகுது. பிரேக் பண்ணி இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் டோன்ட் கெட் பேனிக். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கூட நான் உங்களுக்கு நம்மளுடைய சார்ட்லேயே போய் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நவீனே சூப்பராக பண்ணிட்டாப்ல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு லைவ்லேயே அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்கேருந்து வருது, இங்கிருந்து வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்துகிட்டு இருக்கான். ஓகே, ட்ரெண்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே படிக்கட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வருது. ஒரு தடவையும் வரும்போது எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு அப்புறமா பிரேக் ஆகி மேலே போகுது. இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுது. திரும்பவும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, மேலே போகுது. அப்போ திரும்பவும் வந்து கீழே வந்து போகும்போது ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதே விஷயம் வந்து திரும்பவும் வந்து நடக்குது, பிரேக் ஆகி மேலே போகுது. அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, இப்படி நடந்துட்டு இருக்குது, இப்படி போகுது. அதனால் போகுமா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுட்டுனா உங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே என்ன நடந்துருக்குதுன்னு பார்க்கணும். வீக்லியில் உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படின்னா இது நீங்கள் டெய்லியில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ இன்னும் கம்மியான டைம் ஃப்ரேம் 1 ஹவர் போனீங்கன்னா இன்னும் நிறைய தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த தகவல் எல்லாம் சேகரித்து எந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். ஹிஸ்ட்ரி எப்போவுமே ரிப்பீட் ஆகிட்டே தரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த காலத்தில் என்ன ஃபேஷனோ அது திரும்ப வந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. அதே தான் இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைன்லேயும்
அந்த காலத்தில் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு பேசி 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 இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பழமையான காலத்தில் அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா சந்தைப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. அதே தான் இங்கேயும், இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி இருந்தால் வரும் ப்ரைஸு. ஆனால் இந்த மாதிரி விக்கு மட்டும் கீழே வந்துட்டு இப்படி மேலே போய் க்ளோஸ் வச்சு, விக்கு மட்டும் கீழே வரும் இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வச்சுக்கும். அடுத்தடுத்து வந்து இப்படி வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கே வந்து உங்களுக்கு பையில் போயிருமா அப்படின்னா, போச்சுன்னா சந்தோஷம். போச்சுன்னா நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுவோம், படிக்கட்டை ஃபாலோ பண்ணி நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இல்லைங்க, ஆரம்பித்தோடனே திரும்ப வந்து கீழே போகிறான். இப்போ நேற்றுக்கு ஆரம்பித்தோன்னா அந்த ஹையை கட் பண்ணவே இல்லை. அவன் என்ன பண்ணாலும் வந்து அந்த ஹையை கட் பண்ணவே மாட்டான், கீழே போயிட்டே இருக்கான். ஓகே, கீழே போனான்னா செல்லு. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க புட் ஆப்ஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இல்லை, இன்றைக்கி ஆரம்பித்தோடனே வந்துட்டு லோவை கட் பண்ண மாட்டான், இப்படியே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்துட்டான், லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கிறான். ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டாக பிரிச்சுருங்க. கால் ஆப்ஷன் இங்கே, புட் ஆப்ஷன் இங்கே. ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த மணியில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஃபியூச்சரை பாருங்கள், ஸ்பாட்டை பாருங்கள், ஏதோ பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்களா, அதை ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் எது வந்து சப்போர்ட் வருதோ அதை நீங்கள் கோ ஃபார் எ ட்ரேட். சரியா? சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த வீக்கெண்டில் பேங்க் நிஃப்டி தனியாக, நிஃப்டி தனியாக, சென்செக்ஸ் தனியாக, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுக்க பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ரொம்ப சேஃபாக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.